அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, பாத வலி, எலும்பு சார்ந்த அனைத்து வலிகளுக்கும் மருத்துவரிடம் சென்று மருந்து சாப்பிட்டு இன்னும் கூட குணமாக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்து உள்ளீர்களா? இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் எலும்பு வலி, மஜ்ஜை வலி, இடுப்பொலி, கைகால் வலி என அனைத்து வலிகளும் உங்களை வாட்டி வதைக்கிறதா? இந்த வலியிலிருந்து மீளவே வலி இல்லாமல் அதற்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த மாத்திரையால் வலி உங்களுக்கு வேதனையும் உங்களை வாட்டுகிறதா? அப்படி என்றால் இந்த கோவில் உங்களுக்கு தான். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று முறையாக இந்த சுவாமியை தரிசனம் செய்தால் நிச்சயமாக உங்கள் கை, கால், இடுப்பு வலி எந்த மாதிரி வலிகள் இருந்தாலும் அது பறந்தோடும். தலைவலியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலியாக இருந்தாலும் சரி, கால் வலியாக இருந்தாலும் சரி, கை வலியாக இருந்தாலும் சரி, பாத வலியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வலி இருந்தாலும் சரி, அத்தனை வலிகளும் பறந்தோடும் ஒரு அதிசயமான அற்புதமான ஸ்தலத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இது பிரத்யேகமாக முதுகு வலி, கைகால் வலி, இடுப்பு வலிக்கு மட்டுமே உருவான ஒரு சிறப்பு ஸ்தலமாகும். இந்த கோவிலில் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான வலிகளும் பறந்தோடும். இங்கு கொடுக்கப்படும் எண்ணெய் காப்பு மிக மிக சக்தி வாய்ந்ததாகும். முதலில் சுவாமி தரிசனம் செய்யுங்கள். சுவாமிக்கு பூ, மாலை, கல்கண்டு, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் அர்ச்சனைக்கு என்னென்ன தேவை அத்தனையும் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு உள்ள பூசாரியிடம், குருக்களிடம் சென்று உங்களுக்குள்ள பிரச்சனைகளை சொல்லுங்கள். இது போன்றவர்களுக்கு வழிகள் இருக்குது என்றால் அது வழிகளுக்கு ஏற்றபடி அவர்கள் எண்ணெய் காப்பு செய்வார்கள், அல்லது விபூதி கொடுப்பார்கள், அல்லது அது ஏற்றபடி சில பிரசாதங்களை கொடுப்பார்கள். அதுவே உங்களுக்கு சரியாகிவிடும். அதிசயமாக இருக்கிறதா? ஆம், உண்மைத்தான். மருத்துவரை கண்டு வியந்த ஒரு ஸ்தலமாகும். எப்படி சரியாகிறது என்றால் எல்லாம் சுவாமியின் அதிசயம்தான். நமது கையில் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது இதை பற்றி பார்த்துவிடுவோம். திருவள்ளுவர் மாவட்டம், திருவள்ளூர் திருப்பாசி ஊர் என்ற ஊருக்கரையே வாசீஸ்வரர் கோயிலாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் மாவட்டம், திருப்பாசி ஊர், வாசீஸ்வரர் ஆலயமாகும். நீங்கள் கூகுளில் வாசீஸ்வரர் கோவில் என்று திருவள்ளுவர் என்று டைப் செய்தால் வந்துவிடும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வாசீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் முறையாக செல்லலாம். எந்த நாளில் செல்ல வேண்டும் இதை கணக்கு இருக்கிறது என்றால் எல்லா நாளும் செல்லலாம். இது ஒரு சிவன் ஆலயம் என்பதால் நீங்கள் பொதுவாக திங்கட்கிழமை, பிரசோதம் நாள் அல்லது பிரதோஷ நாளில் செல்வது சிறப்பாக இருக்கும். எல்லா நாளும் போகலாம். எல்லா நாளும் தைல காப்பு உண்டு. எல்லா நாளும் இதற்கான வழிகளுக்கான முறையான பூஜைகளும் புனஸ்காரம் நடைபெறுகிறது. வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று இங்கு வழங்கப்படும் எண்ணெய் காப்பை வாங்கி முறையாக அந்த முட்டி வலி, இடுப்பு வலிக்கு தேய்த்து கொண்டு வந்தால் காலப்போக்கில் அது நிரந்தரமாக குணமாக அதிசயம் இருக்கிறது. எவ்வளவு மருத்துவர்கள் சாப்பிட்டதாலும் கூட நீங்கள் மருந்து மாத்திரை 10 வருடம் 20 வருடம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த கால் வலி பறந்தோடும். இது மட்டும்தான் என்றால் இல்லை. இந்த கோவில் இன்னும் பல சிறப்புகள் உண்டு. அத்தனை சிறப்புகளுக்கும் அங்கே உங்களுக்கு விடையும் உண்டு. இந்த கோவில் வீடியோ என்பது உங்கள் கண்ணில் பட்டால் தான் நீங்கள் செல்ல முடியும். இது திருவள்ளுவர் மாவட்டம், திருப்பாசி ஊர், தெளிவாக புரிதல் வாசீஸ்வரர் கோவிலாகும். இங்கு இருக்கக்கூடிய சிவன் மிக சிறப்பாக நிறுவப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இது ஏதோ ஏற்படுத்தின கோயிலில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். நீண்ட காலமாக இந்த கோவில் இந்த இடுப்பு வலி, எலும்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி இதற்கெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தில் சென்று வழிபட்டால் சகல வலி நிவாரணியாக இது இருக்கிறது என்பது தான் இதில் உள்ள ஒரு அதிசயமாகும். மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் நலமும் வளமும் உங்களுக்கு வந்து சேரும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் கூட அந்த தோஷங்களை நீக்கி உங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும். பொதுவாக இடுப்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி எல்லாம் சனி சார்ந்த பிரச்சனைகள். அதாவது வயது முதிர்ந்தவர்கள், அதே சமயத்தில் சனி தோஷம் அல்லது சனியின் பார்வைப்பட்டால் மட்டும்தான் இந்த போன்ற வலிகள் எல்லாம் வரும். இந்த கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சனியின் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் என்பதால் இது அங்கே அந்த சனி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு இங்கே இருக்கிறதாக நாம் அறிகிறோம். சகல வலிகள் நிவாரணியாக இங்கே இருப்பதால் மிகப்பெரிய ஈஸ்வரனாக இங்கே பார்க்கப்படுறது. சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் நலமும் வளமும் உண்டாகும். ஒரு முறை சென்று வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.